அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் ஒரு சில காரியங்களை நாம் தியானிப்போம். பவுலுடைய நோக்கம் எல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பவுலுடைய கான்சன்ட்ரேஷன் என்ன அப்படின்னா, அந்த காலகட்டத்திலும் சரி, அவர் எழுதப்பட்டதான அந்த சூழ்நிலையும் பார்க்கும் பொழுது நாம் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு காரியம் என்னென்னா, பிறந்திருக்கிறதான இயேசு கிறிஸ்து யார் என்பதை அவர் என்ன பண்ணுறாருன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக காட்டுகிறார். அவர் யாருன்னு சொல்லிட்டு, ஏன்னா பிறந்திருக்கிற இயேசு எல்லாருக்கும் தெரியும். யோசேப்புக்கு மரியாளுக்கு பிறந்திருக்கிற இயேசுவை உலகம் பார்க்கிறது, அதனால் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அவர்தான் கிறிஸ்து, அவர்தான் தீர்க்க தரிசனம், அவர்தான் மேசியா, அவர்தான் இரட்சகர் என்பதை அவர் ஊர்ஜிதப்படுத்தி கொண்டு தான் இருக்கிறார். அதை தான் அவர் தொடர்ந்தேச்சியாக செஞ்சிட்ருக்கார். அண்டர்ஸ்டாண்டிங் கிரைஸ்ட், கிறிஸ்து யார் என்பதை அறிந்து கொள்வது, கிறிஸ்துவின் அமைப்பை புரிந்து கொள்வது. வேதத்தில் அதற்கு அநேக ஆதாரங்கள் நம் படித்த பகுதிகளில் இருக்கிறது. அதில் ஒரு ஆதாரமாய் நான் உங்களுக்கு காட்ட விரும்புகிற ஒரு காரியம் என்னென்னா, அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிங்க. என்ன பண்ணாரா? இயேசுவே கிறிஸ்து என்று யூதருக்கு திஷ்டாந்தம். அதுதான் அவருடைய ஃபோக்கஸ், ஸ்ட்ராங்கான ஒரு ஃபோக்கஸாக இருந்துச்சு. இயேசுவே கிறிஸ்து. உங்களுக்கு எல்லாருக்கும் இயேசு தெரியும், பார்க்குறீங்க. அவர் அநேக அற்புதங்களை உண்டு பண்ணுகிறார், அடையாளங்களை உண்டு பண்ணுகிறார், ஊழியம் செய்கிறார். அவர்தான் கிறிஸ்து. தீர்க்க தரிசனம் அவரை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன்னா தீர்க்க தரிசனங்களை நன்கு அறிந்தவர்கள் யூத மக்கள், தீர்க்க தரிசனத்திற்காக எதிர்பார்த்திருந்தவர்கள் யூத மக்கள். ஒரு மேசியா ஒருவர் பிறப்பார், அவர் தன்னுடைய ஜனத்திற்கு ரட்சிப்பை கொண்டு வருவார் என்று சொல்லி மிகவும் எதிர்பார்ப்போடு கூட இருந்த ஜனங்கள் யூத மக்கள். ஆனால் பிறந்திருக்கிறதான இயேசுதான் கிறிஸ்து என்பதை அவர்கள் அறியக்கூடியதான சாத்தியக்கூறுகள் மிகவும் குறைவாக இருந்தது. ஏன்னா அவங்க கிறிஸ்து வரும்போது அவங்க என்ன நினைச்சாங்க? பகிரங்கமாய் வருவார், அவர் யுத்தம் செய்வார், புனித யுத்தம் செய்வார், அவர் தேசத்தை மீட்பார், தேசத்தின் ராஜாவாய் மாறுவார், தாவீதின் அரசை போல அவர் சமாதானத்தையும் செழிப்பையும் கொண்டு வருவார், ராஜ்யத்தினுடைய அமைப்புகள் மாறும், அப்படி என்ற ஒரு எதிர்பார்ப்போடு இருந்தபடினாலே இந்த இடத்துல ஒரு சாதாரண தச்சருடைய குடும்பத்தில் எளிமையாக பிறந்த அந்த இயேசு கிறிஸ்துவை பார்க்கும் பொழுது இவர்தான் கிறிஸ்து என்பதை அவர்கள் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவர்கள் வேறொரு கண்ணோட்டத்திலே அவர்கள் பார்த்தார்கள், வேறொரு அமைப்பில் பார்த்தாங்க. ஆனால் இயேசு அப்படி ஒரு அமைப்பில்லாமல் தாழ்மையாக எளிமையான ஒரு ரூபத்திலே தெய்வத்துவத்தினுடைய பரிபூரணத்தை உடையவராய் அவர் பிறந்தார். அதை தான் இவர் என்ன செய்கிறார்? திரும்ப திரும்ப அந்த ஜனங்களுக்கு அவர் செயல்படுத்துகிறார். அதை புரிந்து கொள்ளாவிட்டால் என்ன பாடு, புரிந்து கொள்பவர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னது தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். 19ஆம் அதிகாரத்தை கொஞ்சம் வாசிக்குமா, 1லிருந்து. படிங்க. போதும், தொடர்ந்து நம்ம பார்ப்போம். இந்த இடத்துல பவுல் வருகிறார். பவுல் இந்த சூழ்நிலையை பார்க்கும் பொழுது அந்த இடத்துல பவுல் செய்கிறதான காரியம் என்ன? எபேசுக்கு வந்த உடனே பவுல் செய்கிற காரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு கூட்ட ஜனங்களை பார்க்கிறார்.
அந்த கூட்ட ஜனம் எப்படி இருக்குன்னா விசுவாச கூட்டம். அந்த விசுவாச கூட்டத்தை பார்த்து அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களுக்கு பரிசுத்த ஆவி பெற்றீர்களா? அதுக்கு காரணம் இருக்குது. இன்றைக்கி அந்த அந்த குறிப்பிட்ட கான்செப்டு பல ரீதியில் போயிடுச்சு. பெந்தகோஸ்தே அமைப்பின் மத்தியில் பார்த்திங்கன்னா இது வேறு மாதிரி போய் அதுக்கு அதிகமான கான்சன்ட்ரேஷன் போய் அதற்கு காத்திருப்பு அப்படிப்பட்ட காரியங்கள்லாம் போயிடுச்சு. ஆனால் இங்கே அவருடைய கான்சன்ட்ரேஷன் என்ன என்பதை நாம் பார்ப்போமானால் அவர் கேட்குறாரு, பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா? அவங்க சொல்கிறாங்க, அப்படி எங்களுக்கு ஒன்றும் தெரியாதும்மா, நாங்கள் கேள்விப்படவில்லை, பரிசுத்த ஆவியை குறித்ததான கேள்வி எங்களுக்கு கிடையாது. அப்படியானால் நீங்கள் எந்த ஞானஸ்தானம் பெற்றீர்கள் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அப்படின்னா நீங்கள் எப்படிப்பட்டதான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில், பிலீஃப்குள்ளே, ஒரு ஸ்டாண்ட் பாயிண்ட்டுக்குள்ளே, ஒரு பிளாட்ஃபார்ம்குள்ளே நீங்கள் நிற்கிறீங்க. இஃப் யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் த ஹோலி ஸ்பிரிட் which was promised by Jesus Christ, இங்கே தான் சப்ஜெக்ட். இயேசு கிறிஸ்துவினால் வாக்குதத்தமாய் சொல்லப்பட்டதான அந்த பரிசுத்த ஆவியினுடைய நிறைவை நீங்கள் பெறாமல் இருப்பீர்களானால் உங்களுடைய வேவ் லென்த்து, உங்களுடைய விசுவாசம், உங்களுடைய அடிப்படை எங்கே இருக்கிறது அப்படின்னா, கிறிஸ்துவிலே உங்களுடைய விசுவாசம் இல்லை என்றால், கிறிஸ்துவின் வாக்குதத்தத்திலே நீங்கள் நிலையாய் இல்லாமல் இருப்பீர்களானால் உங்களுடைய ஃபெய்த் எங்கே உட்காந்துட்டு இருக்குது? அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் எந்த ஞானஸ்தானம் என்று கேட்டதற்கு அவர்கள் யோவான் கொடுத்த ஞானஸ்தானம் பெற்றோம் என்றார்களாம். த பேப்டிசம் ஆஃப் ஜான். இது ஒரு நிலைப்பாடுக்கு முன்னாடி, a dimension just before Christ. கிறிஸ்து இயேசுவனுடைய பரிமாணத்திற்கு முன்பதான வந்ததான ஒரு அறிமுக பரிமாணம். இவங்க அங்கே தான் இருக்காங்க. அப்படின்னா வராரு, விசுவாச கூட்டத்தை பார்க்குறாரு, அந்த விசுவாச கூட்டத்தை செக் பண்ணுறாரு. செக் பண்ணும்போது இவங்க அந்த ஸ்டாண்டர்டில் இருக்கிறாங்களான்னு பார்க்கும்போது அவங்க அந்த ஸ்டாண்டர்டில் இல்லை. அந்த ஸ்டாண்டர்டே அவங்களுக்கு புதுசாக இருக்குது. இன்றைக்கி நீங்களும் நானும் எந்த ஸ்டாண்டர்டில் இருக்கிறோம் அப்படின்னு பார்க்கணுன்னா, உங்கள் எல்லாரையும் ஒரு கேள்வி கேட்டால், நீங்கள் எங்கெங்க ஸ்டாண்டர்டில் இருக்கிறீங்க? இல்லை ஒரு ஜெபம் பண்ண சொன்னால் எந்த ஸ்டாண்டர்டில் இருக்கிறோம்? ஒரு சாட்சி சொல்ல சொன்னால் உங்கள் உள்ளுக்கு வந்து ஏதாவது ஒன்று வரணும். வந்துச்சுன்னா உங்களுடைய ஸ்டாண்டர்ட் என்னான்னு தெரிஞ்சிடும். பைக் ஓட்டிகிட்டு போகும்போது திடீர்னு போலீஸ் நிப்பாட்டி ஊத சொல்கிறாங்க இல்லையா? ஏன்னா நீ ஊதுனீன்னா நீ என்ன மாதிரி ஸ்டாண்டர்டில் இருக்கிறன்னு தெரிஞ்சிடும். உனக்குள்ளேருந்து ஏதாவது வருதா? வந்த உடனே ஓகே நீ போகலாம், இல்லை ஓரங்கட்டு. உள்ளேருந்து வரணும். இப்போ நமக்குள்ளேருந்து வரும் பொழுது நமக்கு தெரிஞ்சிடும் எந்த ஸ்டாண்டர்டு. அதனால் உள்ளேருந்து வருதெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும், கிளியர் கட்டாக இருக்கணும், வார்த்தை கிளியராக இருக்கணும், உங்களுடைய ஸ்டாண்டர்டை ப்ரூவ் பண்ணணும். நீங்கள் பேசுகிற மொழியை வச்சு நீங்கள் எந்த ஊருன்னு கேட்பாங்க இல்லையா? பேசுகிற மொழி வச்சு நீங்கள் எந்த ஊர், நீங்கள் எந்த இடம், அதுக்கப்புறம் நீங்கள் எந்த ஜாதி, இவங்க எங்கேருந்து வந்திருப்பாங்க, யார் குடும்பம், இவங்க ஏரியான்னா எல்லாம் கணக்கு போட்டுருவாங்க உள்ளுக்கு இருந்து வர்ற வார்த்தையை வச்சு. அதுதான் இங்கே பவுல் பார்க்குறாரு, நீங்கள் யார்? அப்போ சொல்கிறாரு, இல்லை எங்களுக்கு யோவான் ஞானஸ்தானத்தில் தான் நாங்கள் இருந்தோம். அவர் கிளாரிட்டி கொண்டு வர்றார். ஓகே, நீங்கள் பெற்றிருக்கிற யோவானுடைய ஞானஸ்தானத்திலே ஆழம் என்னன்னு தெரிஞ்சுக்கப்பா, அப்போ தான் உனக்கு என்னன்னு புரியும். யோவான் தனக்கு பின் வருகிற கிறிஸ்து இயேசுவில் விசுவாசியாக இருக்க வேண்டும். பாருங்க, யோவான் கொடுத்த ஞானஸ்தானம் அவர் பேரில் கொடுக்கல. எப்படி கொடுத்தாரா? தனக்கு பின்பு வருகிற கிறிஸ்து இயேசுவிலே விசுவாசிக்கிற, புரியுதுங்களா? அப்போ அவர் ஞானஸ்தானம், அப்போ அவருடைய ப்ரீச்சிங் என்னவா இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு பின்பதாய் ஒருவர் வருகிறார், நீ அவரை விசுவாசிப்பாயானால் உனக்கு பாவ மன்னிப்பு நிச்சயம் இருக்கிறது, இதை நீ விசுவாசிப்பாயானால் ஞானஸ்தானம் எடு. புரியுதா உங்களுக்கு? யோவான் சும்மா வாங்க மனம் திரும்பி ஞானஸ்தானம் எடுன்னு முக்கி விடல. ஏன்னா இவர் ஆயத்தக்காரனாய் வருகிறார்.
பாதையை சரியாக்க வருகிறார். ஆகையினால் அவர் வரும்பொழுது சொன்ன செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா, இயேசு கிறிஸ்து கிட்ட சொன்ன செய்தி மாத்திரமல்ல, ஜனத்திற்கு சொன்ன செய்தி என்னவென்றால், எனக்கு பின்பதாய் ஒருவர் வருகிறார், நீ அவரை விசுவாசிப்பாயானால் உனக்கு என்ன இருக்குது? மீட்பு நிச்சயமாக இருக்கிறது. நான் சொல்கிற இதை விசுவாசிக்கிறாயா? நான் சொல்கிற இதை விசுவாசிப்பாயானால் நீ ஞானஸ்தானம் எடு. அப்படி என்றால் இவர் கிறிஸ்துவுக்குள்ளாய் யோவான் ஞானஸ்தானம் கொடுத்தார் என்பதை பவுல் அந்த ஜனங்களுக்கு உறுதிப்படுத்துகிறார். யோவான் கொடுத்த ஞானஸ்தானம் போயிட்டு யோவான் பேரில் கொடுக்கல. அவர் யார் பேரில் கொடுத்திருக்காரு? கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் இருக்கிறதான அந்த விசுவாச அமைப்பிலே தான் அவர் ஞானஸ்தானம் கொடுத்திருக்கிறார். ஆகையினாலே யோவானின் ஞானஸ்தானம் நீ பெற்றிருந்தாலும் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறவனாய் நீ இருக்க வேண்டும். அப்படி கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவனாய் நீ இருப்பாயானால் கிறிஸ்துவனுடைய வாக்குத்தத்தம் உன்னுடைய வாழ்க்கையிலே நிறைவேறி இருக்க வேண்டும். ஆமென். அந்த நிலைப்பாட்டை குறித்து தான் அவர் பேசுகிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை யாருக்குள்ள இருக்கணும்? கிறிஸ்துவுக்குள்ளாய் வாழ்கிறதான ஒரு அமைப்பு. வேற எதிலும் இருக்கக்கூடாதுங்க. வேற எதிலையும் இருக்கக்கூடாது. முன்னாடி நம்ம கேட்டோம், எப்படி முழு நேரமாக நீங்கள்லாம் ஊழியத்தில் இருக்கீங்க, ஜெபம் பண்ணுவீங்க, வேதம் வாசிப்பீங்க, நாங்கள் பல வேலையில் இருக்கிறோம். அது ஒரு தப்பான கான்செப்ட் ஜனங்களுக்கு. நாங்கள்லாம் உங்களை மாதிரி வர முடியாது, நாங்கள்லாம் உங்களை மாதிரி ஜெபிக்க முடியாது அப்படின்னா தேவன் என்ன பண்ணுறதில்லை? பட்சபாதம் உடையவராக இல்லை. அவர் ஒவ்வொருவரும் இடைப்படுகிற நிலைப்பாடிலே தான் அவர் வைத்திருக்கிறார். ஊழியனும் சரி, சாதாரண மனுஷனும் சரி, எல்லாருமே. ஏன்னா நம்ம எதில் நம்ம அதை தப்பான ஒரு அமைப்புக்குள்ளே கொண்டு வரோன்னா, நம்ம இந்த சபை என்கிற 4 செவத்துக்குள்ளே கொண்டு வந்துடுறோம். அங்கே வந்து பார்க்கும்போது நம்முடைய ஊழியம் என்கிற கான்செப்டே மாறி போயிடுது. தேவனோடு கூட இடைப்படுகிற கான்செப்டை மாறி போகுது. நீ எங்கே இருந்தாலும் சரி, நீ செய்கிற வேலை கிறிஸ்துவுடைய அமைப்பில் இருக்கணும். நீ பேசுகிற பேச்சு கிறிஸ்துவின் அமைப்பில் இருக்கணும். நீ செய்கிற வியாபாரம், நீ செய்கிற தொழில், நீ செய்கிறதான ஒரு நிலைப்பாடு கிறிஸ்துவின் அமைப்பில் இருக்குமானால் கிறிஸ்துவோட கான்டாக்ட்லேயே இருப்போம். நீ வண்டி ஓட்டும்போது, ரோட்டில் ஓட்டும்போது பலவிதமான சூழ்நிலை, புதுசாக ஓட்டுறவங்களுக்கு ரொம்ப கொடுமையாக இருக்கும். வேறு பலவிதமான சூழ்நிலை. ஆனால் அந்த சூழ்நிலையில் எல்லாம் நீ தேவனால் ஆட்கொள்ளப்பட்டு இருக்கும் பொழுது உனக்கு வேற ஒரு வியூ கிடைக்கும். நீ வேலை செய்யும் போதெல்லாம் வேற வித்தியாசமான ஜனங்கள் மத்தியில் கிரிட்டிக்கலாக, பாலிட்டிக்கலாக உன்னை அழுத்த, உன்னை துரத்த, உன்மேல் ஏற, நீ நன்மையாய் செய்யும் பொழுதும் பொய் என்று சொல்ல, தப்பு என்று சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையின் மத்தியிலே வேலை செய்யும் பொழுது, கிறிஸ்துவின் அமைப்பு உடையவர்களாய் நீங்கள் வேலை செய்யும் பொழுது கிறிஸ்துவார் உங்களை நடத்துவார். அவர் போதிப்பார், உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார். கிறிஸ்துவோடு கூட கான்டாக்ட்லேயே இருப்பீங்க. பரிசுத்த ஆவியானவர் போதித்து கொண்டே இருப்பார். இந்த காரியத்தை உங்களுடைய இம்ப்ளிமெண்டேஷனில் கொண்டு வந்து பாருங்கள். நீங்கள் வேலைக்கு போயிட்டு வர மாதிரி இருக்காது, தேவனோடு வாழ்ந்துட்டு இருக்கிற மாதிரியே இருக்கும். நீங்கள் சொல்ல மாட்டீங்க, காலையிலேருந்து வேலைக்கு போயிட்டு வரும்போது எங்கள் பிரதர் தேவனை தேடுறது இல்லை. நீ வேலையில் இருக்கும்போதும் அவருடைய ஆளுகைக்குள்ளாக இருக்க வேண்டும். பிஸியாக நீங்கள் பொட்டலம் கட்டுறீங்க, வியாபாரம் பண்ணுறீங்க, ஏதாவது கொடுக்குறீங்க ஜனங்களுக்கு, டிரான்சாக்ஷன் பண்ணுறீங்க, கிறிஸ்துவின் அமைப்போடு கூட, கிறிஸ்துவனுடைய அமைப்பை காரியத்தில் ஒவ்வொரு ரீதியிலும் கொண்டு வாங்க. தேவனுடைய அமைப்பு, அந்த கிறிஸ்துவனுடைய அமைப்புக்குள்ளே வாழ வேண்டும். இல்லைன்னா நம்ம வேறு ஒரு ரீதியில் இருப்போம், ஆனால் கிறிஸ்து இருக்க மாட்டார். கிறிஸ்தவர்களாக வாழ்ந்து கொண்டு இருப்போம், ஆனால் கிறிஸ்து இருக்க மாட்டார். பேருக்கு கிறிஸ்தவம், ஜானு, லூக்கு, மார்க்குன்னு இருக்கும், ஆனால் ஒன்றுமே இருக்காது. என்ன இருக்காது? தேவனே இருக்க மாட்டார். வந்து பார்க்கும்போது எம்டியாக இருக்கும். இன்றைக்கி அந்த பரிபூர்ணத்திலே நாம் வாழ வேண்டும். அதை தான் இவர் சொல்கிறார். அதை, அந்த அமைப்பை தான் இங்கே கொண்டு வரார். தொடர்ந்து படிங்க.
பாருங்க, இதை கேட்டபோது அவர்கள் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, when they heard this, they were baptized in the name of the Lord. அடுத்ததாக அவர் சொல்லுகிறாரு, அல்லாமலும் பாருங்க, அவங்க ஒருவேளை அந்த செட் ஆஃப் கூட்டம் ஏற்கனவே இந்த நம்பிக்கை இல்லாமலே ஞானஸ்தானம் எடுத்தவர்களாக இருக்கிறார்கள். ஏன்னா அவங்களுக்கு கிறிஸ்துவனுடைய அமைப்பே இல்லை. யோவான் ஸ்தானகன் என்னமோ பண்ணாருப்பா, என்னமோ பண்ணார், நாங்கள்லாம் வந்து என்ன பண்ணிட்டோம், ஞானஸ்தானம் எடுத்துட்டோம். இன்றைக்கி நிறைய பேர் அப்படி தான் எடுக்கிறாங்க. சும்மா ஏதோ சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, என்னன்னு தெரிலப்பா, எல்லாம் வந்து எடுத்துட்டோம். ஞானஸ்தானம் எடுத்தால் எல்லாம் முடிஞ்சிடும், நாங்களாம் வந்து எடுத்துட்டோம். ஆனால் இவர் சொன்ன பிறகு அவங்க என்ன பண்ணாங்களாம், திரும்ப அறிவோடு கூட. ஆகையினால தான் சின்ன பிள்ளைங்களுக்கு நம்ம ஞானஸ்தானம் கொடுக்கறதில்ல, அறிவு வந்தால் தான் கொடுக்குது. ஏன்னா உனக்கு என்னன்னு தெரியாமலே கொடுக்க முடியாது, உனக்கு அறிவு தெளிவடையணும். அதுக்கு பிறகு தான் ஞானஸ்தானம், அதுக்கு பிறகு தான் ஞானஸ்தானம் கொடுக்கணும். தெளிவடைந்தவருக்கு ஓகே, நான் தப்பு செய்கிறேன், இது நேர்த்தியானது, இது என்னுடைய விசுவாசம், இது என்னுடைய அறிக்கை. சின்ன வயசுலேயே ஞானஸ்தானம் கொடுக்கறது சிறு பிள்ளைகளுக்கு, குழந்தைகளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற மாதிரி. என்னன்னே தெரியாது, அந்த நேரத்தில் பண்ணி வச்சுட்டா என்ன தெரியும்? அறிவு தெரிஞ்ச பிறகு தெரிஞ்சால் தானே பாடு என்னன்னு தெரியும். ஹலோ, என்ன சொல்ல மாட்டீங்க? ஆகையினாலே அவர் என்ன செய்கிறாரு, அந்த கூட்டம் திரும்ப இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றார்கள். அல்லாமலும் பவுல் என்ன செய்கிறாரா, அவர்கள் மேல் கைகளை வைத்து அப்பொழுது அவர்கள் அந்நிய பாஷைகளை பேசி தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். உடனே அவர் என்ன செய்கிறார், கிறிஸ்துவனுடைய வாக்குதத்தம் அவர்கள் மேல் செயல்படும்படியாய், கிறிஸ்துவின் அமைப்புக்குள்ளே அவர்கள் வரும்படியாய் அவர்களை வழிநடத்துகிறார். இவர்கள் ஆவியினுடைய நிறைவை பெறுகிறார்கள். கிறிஸ்து என்ன வாக்குதத்தம் பண்ணுறார், பரிசுத்த ஆவி என்று சொல்லும் பொழுது அது என்ன ஒரு அமைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துவினுடைய ஆவி. கிறிஸ்துவின் ஆவி நமக்குள்ளே இருந்து நிரந்தரமாய் நம்மை நடத்த ஒப்பு கொடுக்கிற ஆவி. ஏன்னா கிறிஸ்து அதுதான் சொல்கிறாரு, நான் போகிறேன், தேற்றறிவாளனை அனுப்புகிறேன். நான் இருந்து எல்லாத்தையும் சொல்ல முடியாது, அவர் வந்து சொல்லிக் கொடுப்பார். அவர் என்ன சொல்லுவார்னா, நான் என்ன சொன்னேனோ அதை சொல்லுவார் இன்னும் தெளிவாக. நான் என்ன போதித்தேனோ அதை உனக்கு தெளிவாக போதிப்பார். ஆகையினாலே அவர் நான் சொல்லுகிறதை சொல்லுவார், நான் போதித்ததை போதிப்பார். அதன் மூலமாக நீ என்ன செய்யலாம், தெளிவடையலாம், உன்னுடைய ஆவி பலனடையும், அந்த நிலைப்பாடுக்குள்ளே நீ போவ. ஆகையினாலே இங்கே பெறுகிறதான அந்த அபிஷேகம், அந்த பரிசுத்த ஆவியின் நிறைவு, கிறிஸ்துவினுடைய அமைப்பிலே அவர்கள் என்ன செய்கிறார்கள், இன்னும் பலன் கொண்டு போக அவர் உதவி செய்கிறார். அந்த இடத்துல 12 பேர் இருந்தார்கள் என்று சொல்லி நாம் அந்த இடத்துல பார்க்கிறோம். தொடர்ந்து படிங்க, 8ஆம் வசனத்தில் படிங்க. பாருங்க, இங்கே என்ன பண்ணுறாரு, அவர் ஸ்கூல் நடத்த தொடங்கிறார், பைபிள் ஸ்டடி நடத்த தொடங்கிறார். என்ன பண்ணாராம், 3 மாத அளவும் தேவாலயத்தில் செய்ய தொடங்குறார். 9ஆம் வசனம் படிங்க. பாருங்க, அவர் தொடர்ந்தேச்சியாக அவருடைய டீச்சிங்கை இன்டென்சிஃபை பண்ண தொடங்குறார், ஆழப்படுத்துகிறார். ஆழப்படுத்தி அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கும்போது எதை குறித்து சொல்லிக் கொடுக்குறாரு, இதே கூட்டம்தான். யோவானினால் ஞானஸ்தானம் பெற்ற அந்த கூட்டத்தை வச்சு அவங்களுக்கு கிறிஸ்துவினால் ஞானஸ்தானம் கொடுத்து பரிசுத்த ஆவியின் அனுபவத்தில் அவர்களை நடத்தி அவர்களுக்கு போதிக்க ஆரம்பிக்கிறார். போதிக்க ஆரம்பித்து அந்த இன்டென்சிஃபை பண்ணும் பொழுது என்ன ஆச்சா, ஒரு சிலர் 9ஆம் வசனம், சிலர் கடினப்பட்டு பாருங்க, சிலருக்கு அப்படியே பேச பேச கொஞ்சம் என்ன ஆகுது, எதிர்மறை ஆயிட்டாங்க.
இது நம்ம கூட்டத்திலேயே ஆகிருக்குது. வருவாங்க, நல்லா இருக்குதுங்க, சூப்பர், ரெவலேஷன் வெரி பவர்ஃபுல். உட்கார்ந்து அது வேலை செய்ய தொடங்கும் போது ஓடுறாங்க. ஏன்னா வாரம் முதல் வாரம் வந்தாலும் பரவாயில்ல, வாரம் வாரம் இது கடிக்குதுங்க. இந்த பக்கம் அட்ஜஸ்ட் பண்ணால் அந்த பக்கம் கடிக்குது, அந்த பக்கம் அட்ஜஸ்ட் பண்ணால் இந்த பக்கம் கடிக்குது. அதனால் இது செட் ஆகாது பிரதர். 6 மாதத்துக்கு அப்புறம்லாம் கேஸ் ஓடின கேஸ் எல்லாம் இருக்குது. ஏன்னா என்ன ஆகுது, ஐ ஃபீல் வெரி அன்கம்ஃபர்டபுள் பிகாஸ் யூ ஆர் நாட் ஓப்பன். ஏன்னா தேவன் வணைகிறார், உருவாக்குகிறார், அவருடைய விருப்பத்திற்கு ஏற்றவாறு உருவாக்குகிறார். என்ன ஆயிட்டாங்கன்னா ஓடிட்டாங்களாம். ஆனால் இவர் என்ன செய்தாராம், உடனே தேவாலயத்தில் வந்தால் தானே இந்த பிரச்சனை. தேவாலயத்துலேருந்து தனியாக அவர் ஸ்கூலுக்கு ஒரு இடத்துக்கு கொண்டு போயிடுறார். தனியாக கொண்டு போய் அங்கே வச்சு என்ன பண்ணுறாரு, அனுதினமும் ஒவ்வொரு நாளும் அவர்களோடு கூட பேசி 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 அவங்களே கொண்டு வந்தாராம். படிங்க 10. எப்படியா அவர் இன்டென்சிஃபை பண்ணி தனியாக ஸ்கூல் மாதிரி நடத்தி, ஸ்கூல் ஆஃப் டிரானஸ் கொண்டு போய் உட்கார வச்சு இன்டென்சிஃபை பண்ணி போதித்ததில், அவர் கொண்டு போய் போதித்தது சின்ன கூட்டம்தான். ஆனால் அது எவ்வளோ தூரம் எக்ஸ்ப்ளோர்ட் ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஆசியாவிலே குடியிருந்த யூதர் கிரேக்கருமாகிய எல்லாரும் கர்த்தராகிய இயேசுவின் வசனத்தை கேட்டார்கள். எப்படி எக்ஸ்ப்ளோர்ட் ஆகிருக்கு பாருங்கள். அவர் கூட்டிகிட்டு போய் ஓரமாக வச்சு ட்ரெயின் பண்ண அந்த கூட்டம் ஆசியா முழுவதும், கிரேக்கர் மத்தியிலே முழுவதும், யூதர்கள் மத்தியிலே முழுவதும் பாதிக்கிற அளவுக்கு அவர்கள் வளர ஆரம்பித்தார்கள். ஆமென். தேசம் எங்கும் இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிய துவங்கிவிட்டது. நான் கொஞ்சம் யோசித்து நிதானித்து பார்த்ததில், அன்னைக்கு இந்த சீஷர்கள் பண்ண தாக்கம் தான் இன்னைக்கு வரைக்கும் ஓடிட்டுருக்கு. இன்னைக்கு நம்மலாம் ஒன்றுமே பண்ணலை. ஏன்னா இந்த கூட்டத்திற்கு பிறகு என்ன வந்துருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு பல குழப்படிகள் வந்துருச்சு. இயேசு கிறிஸ்துவை போல அநேக அமைப்புகள், கிறிஸ்துவின் அமைப்புகள், பலவிதமான அமைப்புகள் எல்லாம் வந்து சபையை அப்படியே பின்ன கொண்டு போய் ஒரு 1500 ஆண்டில் பார்த்தீங்கன்னா சபையை இருண்ட காலமாக்கி விக்கிரகங்களெல்லாம் கொண்டு வந்து, அட்மினிஸ்ட்ரேஷனை கொண்டு வந்து சபை செக்குலரிசம் ஆகி சபையினுடைய நிலைப்பாடே மாறிடுச்சு. 1500 ஆண்டுகளுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இட் பிகேம் அ டார்க் ஏஜ். விசுவாசமே இல்லாத ஒரு நிலைப்பாடுக்கு சபை போயிடுச்சு. அதிலிருந்து இன்னும் சபை மீண்டு வந்துட்டு தான் இருக்கு. அந்த சூழ்நிலையிலிருந்து மார்ட்டின் லூத்தர் தொடங்கினதான அந்த ப்ராட்டஸ்ட் பண்ணுற அந்த நிலைப்பாட்டிலிருந்து ப்ராட்டஸ்ட் ஆகி தெளிவுக்குள்ளே வந்து வித்தியாசப்பட்ட அனுபவங்கள் வந்து, பெந்தகோஸ்தே அனுபவம் வந்து, கரிஸ்மெட்டிக் அனுபவம் வந்து, இன்றைக்கு தேவன் துல்லியமான ஒரு அனுபவத்திற்குள்ளே இன்னும் கொண்டு வர சபை இன்னும் மூவ் ஆகிட்டு தான் இருக்குது. ஆனால் போட்ட விதையெல்லாம் எங்கன்னா இவங்க போட்ட விதையிலே தான் நிற்கிது. அவங்க பண்ண அந்த வேலையில் தான் இன்னும் ஓடிட்டுருக்கு. அவங்க துல்லியமாக பண்ண வேலை இத்தனை ஆண்டுகள் ஓடுமானால் இன்னைக்கு சபை துல்லியமாக எழும்பும்னா எவ்வளோ வல்லமை உள்ளதாய் மாறும். வல்லமை உள்ளதாய் சபை மாறும். எனக்கு அந்த காலங்களை பார்க்க எனக்கு ஆசை. ஐ டிசையர் டு see those times. என் ஜீவன் போக வேண்டுமானால் அந்த காலத்தை மாத்திரம் பார்த்துட்டு போனால் போதும்னு ஆசைப்படுறேன் நான். ஐ வாண்ட் டு see the church arise. சபை எழும்ப வேண்டும். துல்லியத்திலே, தேவனுடைய பரிபூரணத்திலே, தேவனுடைய மகா வல்லமையிலே சபையானது எழும்பி செயல்படக்கூடியதான ஒரு நிலைப்பாடு. ஆகையினால என்னாச்சா, தேவனுடைய வார்த்தை வசனம் பகிரங்கமாய் யூதர்கள் மத்தியிலும் கிரேக்கர்கள் மத்தியிலும் ஆசியாவிலே எல்லார் மத்தியிலும் பரவ ஆரம்பித்தது. சரி, மற்றதெல்லாம் விடுங்க. எவ்வளோ தூரம்? சரி, அதையும் படிங்க. 11ஆம் வசனம். இங்கே பாருங்க, போகிற இன்டென்சிட்டி எவ்வளோ தூரம் இன்டென்சிட்டி ஆகுது பாருங்க.
இந்த தேவனுடைய வார்த்தை பெருக பெருக தேவனுடைய வார்த்தையினுடைய பலன் ஸ்ட்ராங்காக அங்கே கெப்பாசிட்டியும் பெருசாகுது. ஆமென். இன்றைக்கும் நாம் தேவனுடைய வார்த்தையிலே ஊர்ஜிதமாய் வல்லமையாய் செயல்படுவோமானால் நம்முடைய கெப்பாசிட்டி பெருகும். அற்புதங்கள் வரும். அற்புதங்கள் சர்வசாதாரணமாய் நம்ம மத்தியிலே நடைபெறும். அற்புதங்கள், the miracles have not ceased. தேவன் தன்னுடைய அற்புதத்தை எடுத்து விடவில்லை. சபையிலிருந்து விடுதலை எடுக்கல. because that belongs to the church. அது சபைக்கு உரியது. அற்புதங்கள், அடையாளங்கள், பிசாசுகள் ஓடுவது, சுகமாக்குவது, அதெல்லாம் யாருடையது? சபையினுடையது. அது சபையினுடைய சொத்து, பிள்ளைகளுடைய அப்பம். அதெல்லாம் ஒரு காலம் யாரும் எடுக்க முடியாது. ஆனால் when your intention, focus மாறும் பொழுது, இவருடைய ஃபோக்கஸ் என்னவா இருந்துச்சு? நத்திங் எல்ஸ். அவருடைய ஃபோக்கஸு இதெல்லாம் போய் யாருக்கு சேரணுமோ அதெல்லாம் சேரணும். அதுதான் அவருடைய கான்சன்ட்ரேஷன். பணம், பொருள், கட்டுமானம், அமைப்பு, பொருளாதாரம், அதெல்லாம் அவருடைய ஃபோக்கஸாகவே இல்லை. இன்றைக்கி நம்முடைய ஃபோக்கஸ் அதெல்லாம் இருக்கக்கூடாது. ஆமென். எப்படியாவது ஒரு சர்ச்சு கட்டிடணும், பில்டிங் வாங்கிடணும், அதெல்லாம் தேவைப்படும் போது தன்னால் வரும். ஒரே ராத்திரியில் வந்து ஒருத்தவங்ககிட்ட கொடுத்துட்டு போயிடுவோம். நம்புறீங்களா? நீங்கள் நம்பலன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா எனக்கு அப்படி தான் கொடுத்துருக்குறாங்க. நான் அப்படி தான் வாழ்ந்துட்டுருக்கிறேன். ரோட்டில் அனாதையாக சுற்றிட்டு இருந்தேன். கூப்பிட்டு 1 ஏக்கரில் நிலத்தை கொடுத்துட்டு போயிட்டாங்க. 50,000 கார் கிடைக்குமான்னு பார்த்தேன். கிடைக்குமா? இப்போ 50,000 ஏதாவது கிடைக்குமா? பழசு ஏதாவது ஓரமாக அப்படியே ஓட்டிகிட்டு போகிற மாதிரி. ஏன்னா என் திராணி அவ்வளோதான் இருந்துச்சு. ஆமென். சூழ்நிலையை தேவன் மாற்றினார். அப்படின்னு சொல்லத்துக்குள்ளே மாற்றினார். அப்படின்னு ஆகையினால நான் இந்த அமைப்பை நான் விசுவாசிக்கிறேன். எனக்கு தெரியும் அடுத்த வேலைக்கு என்னன்னு தெரியாது. நான் வெளில போகும்போது பணம் இருக்கும், எடுத்து சாப்பிட்டு 3 நாள் வாழ்ந்துருக்கிறோம். ஆகையினால எனக்கு இந்த அமைப்பு ஒன்றும் புதுசு கிடையாது. ஐ நோ வாட் இட் இஸ். 2 ஆண்டுகளுக்கு மேலே சம்பளம் இல்லாமல் நானும் என்னுடைய மனைவியும் வெளிநாட்டிலே வாழ்ந்திருக்கிறோம். வெளிநாட்டில் வாழுறது ரொம்ப கஷ்டம். இங்கே வேணால் வாழ்ந்துடலாம். கையேந்தி பவனில் போனீங்கன்னா 3 வேளை சாப்பிட்டுடலாம் 20 ரூபாய்க்கு. வெளிநாட்டில் வாழ முடியாது. தேவன் நடத்தி இருக்கிறார். ஆகையினால நான் இதை விசுவாசிக்கிறேன். ஆகையினால உங்களுக்கு என்ன தேவையோ அதை மையப்படுத்தி பார்க்காதீங்க. தேவன் என்ன செய்ய வேண்டும், தேவன் எப்படி நம்மை நடத்த வேண்டும், தேவன் நம்மை எப்படி கொண்டு செல்ல வேண்டும், அதை மாத்திரம் நாம் பார்க்க வேண்டும். அதை தான் இவர் கான்சென்ட்ரேட் பண்ணார். என்ன நடந்துச்சா? அவரிலிருந்து வல்லமையான காரியங்கள், கச்சைகளை கொண்டு வந்தார்கள். வியாதியர்கள் மேல் போட வியாதியஸ்தர்கள் சுகமானார்கள். பொல்லாத ஆவிகளும் அவைகளை விட்டு புறப்பட்டன. இப்படிப்பட்ட ஒரு ஹைக்கில், இப்படிப்பட்டதான ஒரு வல்லமையான காலகட்டத்தில் காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கும் பொழுது இன்னொரு காரியம் நடக்குது பாருங்க. 13 படிங்க. பாருங்க, இவங்க என்ன பண்றாங்க? ஒரு கூட்டம் எழும்புது. பவுலுடைய பிரசங்கம், பவுலுடைய காரியங்கள் பாப்புலராக இவங்க அதை அடாப்ட் பண்ணி, ஓகே நம்மளும் துரத்தலாம் இயேசுவின் நாமத்தில். இன்னைக்கு நிறைய பேர் குழப்பம் என்னான்னு கேட்டிங்கன்னா இது பெரிய குழப்பமாகுது. அங்கே தொடங்கின குழப்பம் போல. இன் த நேம் ஆஃப் ஜீசஸ், இயேசுவின் நாமத்தில். இங்கே என்ன ஆச்சு தெரியுங்களா? இது தெரிஞ்சுக்கங்க. இனிமேல் அதெல்லாம் பயன்படுத்த மாட்டேன். யாரெல்லாம் பொல்லாத, தமிழில் எப்படி போட்டிருக்கு? இல்லை 13ஆம் வசனம் 6. ஆங்கிலத்தில் சொல்லுகிறது வேகபாண்ட் ஜூஸ். அப்படின்னா வேலை வெட்டி இல்லாமல் திரிந்து கொண்டிருந்த யூத கூட்டம். அதுங்களுக்கு ஒன்றும் புரியல. கிறிஸ்து என்ற அனுபவம் தெரியல, கிறிஸ்து என்கிற பரிமாணம் தெரியல. ஆனால் அதெல்லாம் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது, பவர்ஃபுல்லாக இருக்குது, நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆயிட்டாங்க? அவைகளெல்லாம் பார்த்து கொண்டு இருந்ததான அந்த அமைப்பிலே அவர்கள் என்ன பண்ண தொடங்கிட்டாங்களா?
இந்த அமைப்பை எல்லாம் பார்க்க, இந்த காரியங்கள் எல்லாம் நல்லா நடக்க இருக்க, அவர்கள் என்ன செய்கிறாங்க? அதை அடாப்ட் பண்ணுறதுக்காக வந்துட்டாங்க. ஓகே, நாம் என்ன பண்ணலாம்? இயேசு நாமத்தை பயன்படுத்தலாம், பிசாசுகளை துரத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்களாம்? பில்லி சூனியம், அதுக்கு பேர் என்ன தெரியுங்களா வச்சுருக்காங்க? என்ன பேர் வச்சுருக்காங்க? மந்திரவாதி. அவன் மந்திரவாதி, ஆனால் என்ன பேரில் ஓட்டுறான்? ஹலோ, இன்னைக்கு அதனால நடக்கிற எல்லாமே என்ன நினச்சிடாதீங்க, இது கிறிஸ்துவின் அமைப்புன்னு நினைக்காதீங்க. இவன் இயேசுவின் நாமத்தில் தான் செய்கிறான். ஆனால் வேதம் சொல்லுது, வேலை வெட்டி இல்லாத சுற்றி திரிந்து கொண்டிருந்த மந்திரவாதி. ஏன்னா அவனுக்கு கிறிஸ்துவனுடைய அமைப்பு புரியலை. பவுல் இருந்ததான அந்த நிலைப்பாடு அவனுக்கு புரியாம, அந்த நிலைப்பாடை பார்த்து அதை பயன்படுத்த துவங்கி விட்டார்கள். 14ஆம் வசனம் வாசிங்க. யாரா? 7 பேர். யாரா? பிரதான ஆசாரியனுடைய குமாரர். பிரதான ஆசாரியன், தேவாலயத்தில் பிரதான ஆசாரியனா இருந்ததான அவனுக்கு இருந்த 7 பிள்ளைங்க இறங்கிட்டு இருக்கிறாங்க இந்த வேலையில். அப்படின்னா இவனுக்கு விஷயம் தெரியும், ஆனால் முழுசா தெரியாது. உண்மையான திருட யாருன்னா அவன் தான். வெளியால் திருடம் கிடையாது, வெளியால் நல்லவங்க. இந்த அறக்குறையாக இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு தான் ரொம்ப மோசம். அவங்க என்ன பண்ணியிருக்காங்க? 15ஆம் வசனம். பொல்லாத ஆவிக்கிட்ட போயிட்டாங்க இவங்க. இயேசுவின் நாமத்தில் ஓடிப்போ அப்படின்னு சொல்லி பொல்லாத ஆவிக்கிட்ட போயிருக்கிறாங்க. அப்போ பொல்லாத ஆவி ரொம்ப தெளிவான ஆவி. நமக்கு தெரியல, நம்ம தான் தெளிவில்லாமல் இருக்கிறோம். பொல்லாத ஆவி, தெளிவான ஆவி என்ன சொல்லுது பாருங்க. பொல்லாத ஆவி அவர்களை நோக்கி, எனக்கு இயேசுவை தெரியும், அவருடைய ஊழியக்காரர் பவுலையும் தெரியும். நீ யாருப்பா புது கூட்டம்? நீ யாரு இயேசுனுடைய பேரை சொல்லி பயன்படுத்திட்டு வந்துட்ட? உனக்கு இந்த டைமென்ஷன்லேயே உனக்கு பங்கு இல்லையே, இந்த நிலைப்பாடே உனக்கு தெரியாத, நீ யாரு புது கூட்டம் அப்படி என்று சொல்லி, பொல்லாத ஆவி யார் மேல இருந்துச்சோ அவரு அவர்கள் மேல் பாய்ந்து அவர்களை பலாத்காரம் பண்ணி, எப்படியா? அவர்கள் நிர்வாணிகளும் பாருங்க என்ன ஸ்ட்ராங்கா இருந்துக்குதுன்னு. அவர்களை அடித்து அவர்களை நிர்வாணப்படுத்தி வீட்டை விட்டே துரத்தி விட்டதாம், காயப்படுத்தி. யாரு? பொல்லாத ஆவி. ஆனால் அதே பொல்லாத ஆவி பவுலுக்கு கீழ்ப்படிந்தது, விடுதலை பெற்றார்கள், சுகத்தை பெற்றார்கள். ஆனால் இங்க அந்த பொல்லாத ஆவி என்ன பண்ணுச்சு? அவர்கள் மேல் பாய்ந்து அவர்கள் மேல் பலாத்காரம் பண்ணி அவர்களை நிர்வாணமாக்கி அவர்களை காயப்படுத்தி வீட்டை விட்டே துரத்தி விட்டது. ஏன்னா உனக்கு கிறிஸ்துவனுடைய அமைப்பு புரியல. ஆமென். கிறிஸ்துவனுடைய அமைப்பு புரியாம இந்த நேம் ஆஃப் ஜீசஸ், இந்த நேம் ஆஃப் ஜீசஸ். சிலருக்கு எதுவாக இருந்தாலும் இருட்டில் போனாலே இயேசு இயேசு இயேசுவின் ரத்தம். சிலருக்கு இயேசுவின் ரத்தம். ஐயா, இயேசுவின் ரத்தத்துக்குள்ளே நீ இருக்கணும், அந்த கழுவுதலுக்குள்ளே நீ குமாரனாக இருக்கணும். இல்லைன்னா இயேசுவின் ரத்தத்துக்கும் சரி இயேசுவின் நாமத்துக்கும் உனக்கும் சம்பந்தமே இருக்காது. ஏன்னா இன்றைக்கு வேதம் சொல்லுகிறது, அவர் அநேகர் அவருடைய நாமத்தை பயன்படுத்தி இருக்கிறார்கள். கடைசி நாளிலே தேவன் அவர்களை பார்க்கும் பொழுது, நீ யார் என்று எனக்கு தெரியாது என்றார். நான் உன்னை அறியேன், நீ யார்ப்பா தெரியல, உம்முடைய நாமத்தினாலே நான் பிசாசுகளை துரத்தினேன் அல்லவா? அப்படியா? என்னுடைய நாமத்தை யாரெல்லாம் யூஸ் பண்ணியிருக்குது? வேலை வெட்டி இல்லாதவங்களாம் யூஸ் பண்ணியிருக்கிறாங்களே, யூதர்கள் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்களே. அதனால நீ யாருன்னு எனக்கு தெரியாது. ஆகையினால் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால், பவுல் போதிக்கிற காரியம் என்னன்னா, இந்த கிறிஸ்துவினுடைய அமைப்புக்குள்ளே வா, வெறுமன பேரில் உட்கார்ந்துட்டு இருக்காத. ஆமென். அதான் அவன் சொல்றாரு, எபேசுக்கு வந்த உடனே சொல்றாரு, நீ உள்ளுக்கு வர வேண்டிய நிலைப்பாடு எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அமைப்புக்குள்ள வா. அதனால தான் எபேசு பட்டணத்துக்கு அவர் ஜெபம் பண்ற ஜெபம் என்ன தெரியுங்களா? உன் மனக்கண்கள் பார்வை அடையும்படியாய். எபேசு 1ஆம் அதிகாரத்தில் அவர் ஜெபிக்கிறார். என்ன ஜெபம் பண்றாரு? உன்னை அழைத்திருக்கிற அழைப்பு என்னதென்று அறிந்து கொள்ளும்படியாக
உன்னை அழைத்திருக்கிற அழைப்பின் நிச்சயம் அறிந்து கொள்ளும்படியாக, அதனுடைய மேன்மை அறிந்து கொள்ளும்படியாக, நீ அந்த நிச்சயத்திற்குள்ளே, அந்த அழைப்புக்குள்ளே நீ கடந்து வர உன்னுடைய மனக்கண்கள் பார்வையடைய வேண்டும் என்று நான் உனக்காக ஜெபிக்கிறேன். அந்த பார்வை இல்லாமல் நீ எங்கே உட்கார்ந்துட்டு இருக்க முடியாது. நானும் கூட்டம்தான், யோவான் கொடுத்த ஞானஸ்தானம், நானும் உங்களை மாதிரி தாங்க, நானும் உங்கள் கூட்டம் தாங்க. இல்லை, நீ எங்கள் கூட்டம் கிடையாது. ஏன்? உனக்கு கிறிஸ்துவின் அமைப்பிலே உனக்கு எந்த ஈடுபாடும் கிடையாது. இன்றைக்கு நாமும் உள்ளே இருக்கிறோம், சர்ச்சுக்குள்ளே இருக்கிறோம். இன்றைக்கு அந்த போட்ட ஸ்கிட்டும் இன்னைக்கு பிரசங்கமும் ஏறக்குறைய ஒரே மாதிரி ஆயிடுச்சு. நாமும் சபைக்குள்ளே இருக்கிறோம், நாமும் பேர் வச்சிருக்கிறோம், ஆனால் நமக்கும் கிறிஸ்துவுக்கும் என்ன இல்லை. அப்படி இல்லாத கூட்டத்துக்கு என்ன பிரச்சனை வருமா? அடித்து உதைத்து நிர்வாணமாக்கி வீட்டை விட்டே ஓடிவிடும். ரொம்ப கஷ்டங்க. ஆகையினால் தான் we don't make any differentiation. ஆகையினால் தான் நம்ம என்ன செய்ய முடியும்? அடையாளம் காட்ட முடியல. அப்பா நீயும் கிறிஸ்தவன் தானே, உனக்கும் அதே பிரச்சனை தானே. உன் வாழ்க்கையில் நீயும் சபைக்கு போகிற அதே பிரச்சனை, எல்லாம் பண்ணுற உன்னுடைய வாழ்க்கையில் என்ன இல்லை, வித்தியாசம் இல்லை. ஏன்? நீயும் இயேசுவின் நாமத்தை தான் கூப்பிடுற, ஆனால் எதுவுமே நடக்க மாட்டேந்த. ஏன்? நீ அந்த பரிமாணத்திற்குள்ளே வாழுகிறவனா இல்லை. அந்த பரிமாணத்திற்குள்ளே நம்ம வாழணும். கிறிஸ்து என்கிற பரிமாணம், அதிலே ஞானஸ்தானம் பெற்றவர்களாய், அதிலே மூழ்கினவர்களாய், அந்த வாக்குத்தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே சொந்தமாக இருக்கிறவர்களாய், அந்த பரிமாணத்தில் வாழ தொடங்குனீங்கன்னா உங்கள் வாழ்க்கை நிச்சயமா வல்லமை உள்ளதாய், மேன்மையானதாய். பணம் பொருள்லாம் வரோன்னு சொல்ல, நான் பணம் வந்துடும், வீடு வந்துடும், கார் வந்துடும். இந்த பரிமாணம் வந்துருச்சுன்னா அதெல்லாம் தன்னால் வரும், வந்து தான் ஆகணும். ஆனால் நம்ம அதுக்கு பின்னாடி போக மாட்டோம், வந்தாலும் அதுக்கு பின்னாடி போக மாட்டோம். ஆமே. சிலவங்க வர்ற வரைக்கும் போயிருப்பாங்க, வந்த பிறகு வேறு மாதிரி மாறிடுவாங்க. வர்ற வரைக்கும் காத்திருப்பாங்க, வந்த உடனே வேறு ரீதி. அப்படி இல்லை, அது வந்தாலும் அசட்டை பண்ணுகிற ரீதி தெரியணும். அதுக்கு தான் அவர் சொல்கிறாரு, சங்கீதக்காரர் என்ன தெரியுங்களா சொல்கிறாரு? என் குமாரனை நான் என்ன செய்கிறேன்? ராஜாவாக்குகிறேன். எங்க? என்னுடைய மலையிலே, என்னுடைய ஆளுமையிலே என் குமாரனை நான் அமைக்கிறேன். ஏன்? என் குமாரன் தான் என்னுடைய அமைப்பிலே ஆளுவான், என்னுடைய சார்பிலே ஆளுவான். என்னுடைய டைமென்ஷன் புரியாதவன் வேறு ரீதியில் ஆளத் தொடங்கிடுவான். பணத்துக்காக ஆளுவான், பேருக்காக ஆளுவான். ஆனால் என்னுடைய குமாரன் எனக்காக ஆளுவான். அதுதான் வித்தியாசம். இன்னைக்கு இவன் என்ன பண்ண தொடங்கிட்டான்? இயேசுவினுடைய நாமத்தை புரிந்து கொண்டு அந்த நாமத்தை பயன்படுத்தி அவன் தன்னை பெருக்கிக் கொள்ள, தான் வாழ அவன் காரியங்களை செய்ய ஆரம்பித்தான். வேதம் சொல்லுகிறது, அவன் யாரா? மந்திரவாதி, சூனியக்காரன், புரியாதவன், வேலை வெட்டி இல்லாதவன். ஏன்? அவனுக்கு அமைப்பு புரியல. இன்னைக்கு நாம் அப்படி இருக்க முடியாது, அமைப்பிலே வாழுகிறவர்களாய். இன்னைக்கு உங்கள் கையில் காரியங்கள் வரணும்னா நீங்கள் உங்கள் கையில் இருக்கிறதெல்லாம் ரிலீஸ் பண்ணணும், அப்போ தான் வரும். உங்களுடையதை நீங்கள் ரிலீஸ் பண்ணும் பொழுது தான் தேவனுடையதை உங்கள் மேல் வைக்கிறார். நம்முடையதிலே நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது தேவன் கொடுக்கும்போது என்ன செய்வோம்? அதையும் சேர்த்து வச்சு ஆள தொடங்கிடும். அப்போ யார் மகிமைப்பட மாட்டாங்க? தேவன் மகிமைப்பட மாட்டார். நம்முடைய மாமிசத்தை தான் உயர்த்துவோம். அந்த ஆளுமையின் மேலே யார் உயர்த்தப்படுகிறார்? நாம் தான் உயர்த்தப்படுகிறோம். இது என்னுடையது, என்னுடைய அரசமைப்பு, என்னுடைய காரியம், என்னுடைய பணம். ஆனால் இதையெல்லாம் தேவனுடையது நான் அர்ப்பணிக்கும் பொழுது தேவன் சொல்கிறார், உனக்கு ஆள தெரியும், நான் இன்னும் கொடுக்குறேன். ஏன் இன்னும் கொடுக்குறேன்? நீ ஆளுகை செய்யும்படியாக, அந்த ஆளுகையின் மூலமாய் அவருடைய நாமம் மகிமைப்பட. இன்னைக்கு ஏன் பவுலுக்கு அந்த காரியம் நடந்துச்சு? இந்த ஆளுங்களுக்கு விரட்டி அடிக்கப்பட்டாங்க. காரணம் என்னன்னா, he exalted Christ. கிறிஸ்துவை மேன்மைப்படுத்தினார். அவர் அந்த அதிகாரம் முழுசும் நிறைய இடத்துல பார்க்கலாம். இயேசுதான் கிறிஸ்து என்பதை அவர்கள் மத்தியிலே அவர் ஊர்ஜிதப்படுத்தினார். அப்படின்னா அவருடைய கான்சன்ட்ரேஷன் எல்லாம் அதுதான். இன்னும் வருகிற அதிகாரங்களிலே அவர் சொல்லுகிறார், நான் உங்களிடத்துல ஒன்றுமே வாங்கலப்பா,
என்னுடைய கையின் பிரயாசத்திலே நான் வாங்கி நான் சாப்பிட்டு கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்தேன். நான் உன்னிடத்தில் ஒன்றும் வாங்கலை அப்படின்னா நான் எதிர்பார்ப்போடு கூட நான் எதையும் செய்யவில்லை. நான் செய்ததெல்லாம் எதிர்பார்ப்பு இல்லாமலே செய்தேன். அப்போ என்னுடைய எதிர்பார்ப்பு என்னவா இருந்தது? கிறிஸ்து உங்களில் உருவாக வேண்டும் என்கிற ஒரே எதிர்பார்ப்போடு கூட நான் காரியத்தை செய்தேன். அப்படின்னா இன்னைக்கு நம்முடைய எல்லாருடைய வாழ்க்கையில கிறிஸ்து உருவாக வேண்டும். துல்லியமாய், ஸ்ட்ராங்கா, பவர்ஃபுல்லா உங்கள் பக்கத்திலே வருகிறவர்கள் சுகமடைய வேண்டும். நீங்கள் வியாதியஸ்தர் மேல் கரங்களை வைப்பீர்கள், அவர்கள் சொஸ்தமாவார்கள். கரத்தை வச்சு ஆட்டெல்லாம் தேவையில்லை, இப்படியெல்லாம் பண்ண தேவையில்லை. சொல்லுவாங்க இப்படியெல்லாம் பண்ணுவாங்க, இப்படி பண்ணுவாங்க, என்னென்னமோ பண்ணுறாங்க. வேதத்தில் சொல்லுது கரத்தை வைப்பீர்கள் சுகமாவார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ சும்மா வைப்பப்பா, he will be healed. நீ ஒன்றும் செய்யறதுக்கு இல்லை. இப்படி பண்ணதுனால நீ உதறியும் விடல, அவுத்தம் விடல, ஒன்றும் இல்லை. என் வார்த்தையை விசுவாசித்து கையவை, அவர்கள் சுகமாவார்கள். ஆமென். இன்றைக்கு தேவனுடைய பரிமாணத்தில் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அவருடைய அனுபவம் என்ன, அவருடைய முழுமை என்ன, அவருடைய மேன்மை என்ன, வேதம் என்ன சொல்லுகிறதோ அதிலே மாத்திரம் வாழுகிறவர்களாய் நாம் மாற வேண்டும். சொல்லதா கண்ண மூடி நம்புங்க. எந்த ஒரு அமைப்பிலும் இல்லை. தேவன் சொல்லுகிறார், அதை நான் அப்படியே செய்கிறேன். தொடர்ந்து வாசிங்க. பாருங்க, இந்த விஷயம் போய் தெரிஞ்ச உடனே எல்லாருக்கும் பயம் வந்துருச்சு. அப்படின்னா என்ன பயம்? விளையாட முடியாது, இயேசு நாமத்தில் விளையாட முடியாது என்கிறதான பயம் வந்து, அப்படி பயம் வந்து இயேசுவின் நாமத்திற்கு என்ன வருதான்? மகிமை வருகிறதா? ஆமென். இன்றைக்கு நீங்களும் நானும் வாழ்கிற வாழ்க்கை இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். அது பயத்தை கொண்டு வர வேண்டும். உங்களுக்கு விரோதமாக பேச அவனுக்கு பயம் வரணும். உங்களுக்கு விரோதமாக எழும்ப பயம் வரணும். ஏன்? நம்முடைய வாழ்க்கை அப்படிப்பட்டதான ஒரு பிரதிபலிப்பாய் மாற வேண்டும். நீங்கள் பேசுகிற வார்த்தை இல்லை, ஐயோ அந்த பொம்பளை கிட்ட வாயை கொடுத்தா அவ்வளோதாங்க அப்படின்ற பயம் இல்லை. அந்த அம்மா எதுவுமே சொல்லவே மாட்டாங்க, ஆனாலும் அவங்க முகத்தை பார்த்தாலே ஒரு பயமாக தான் இருக்குது. என்ன பயம்? உங்கள் பேச்சில் இல்லை, உங்களுடைய வாழ்க்கையில். ஆமென். உங்கள் வாழ்க்கை அவரை பிரதிபலிக்கிற ஒரு வாழ்க்கை. உங்கள் வாழ்க்கை அவருடைய பிரதிபலிப்பாக, அவருடைய அமைப்பிலே வாழுகிற ஒரு வாழ்க்கையாய் மாற வேண்டும். அதற்கு பிரயாசப்படணும், அதற்கு அர்ப்பணிக்க வேண்டும், அதற்கு ஒப்பு கொடுக்க வேண்டும், அதற்கு நம்மை தாழ்த்த வேண்டும், பலியாய் கொடுக்க வேண்டும். மாமிசம் ஒன்றுமில்லாமல் போக வேண்டும். மாமிசத்தினுடைய அமைப்புகள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் மாற வேண்டும். ஈகோ, பெருமை, சிலருக்கு ஒன்றுமே இருக்காது, ஆனால் பெருமை மட்டும் இருக்கிறது குப்பையில். ஆனால் பெருமை என்னன்னா, நான் குப்பையில் வாழுகிறேன் தெரியுமா? எங்கம்மா? குப்பை, அதுலயும் பெருமை. உன்னுடைய வாழ்க்கை தேவனுக்கு முன்புதான் இருக்குமானால், அவர் எஜமானனாக இருக்கும்பொழுது பெருமையே வராது. பெருமை இருக்கிற இடத்துல நீங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய காரியம், யூ ஹேவ் ஸ்டில் நாட் சப்மிட்டட் யுவர் செல்ஃப். உன்னுடைய மாமிசத்தை நீயே வச்சிருக்கனால தான் இவ்வளோ பீத்துற. பீத்து 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 அப்படின்னு ஓவரா அப்படியே பொங்கி பொங்கி பொங்கி. ஆனால் இது தேவனுடையது அப்படின்னு நீங்கள் நினைக்கும் போது உங்களுக்கு அந்த ஒன்றுமே கிடையாது. நத்திங் பிலாங்ஸ் டு யூ. ஏன்னா தேவன் மாத்திரம்தான். உங்களுடைய உழைப்பினால நடந்தாலும் சொல்லுங்க, இது தேவன் மாத்திரம்தான். உங்களுடைய கடினத்தினால் நடக்கிறதா? இல்லை, இது என்னுடையதல்ல, தேவன் மாத்திரம்தான். அப்படி தேவனை உயர்த்த உயர்த்த மாமிசம் சாக சாக நான் ஒன்றுமில்லை, என்னால் ஒன்றும் முடியாது, என்னுடைய அறிவு ஒன்றும் இல்லை, என்னுடைய காரியங்கள் ஒன்றும் இல்லை அப்படின்னது நம்முடைய ஆணித்தரமாய் நம்முடைய மாமிசத்தில் உட்கார வேண்டும். அப்போ தான் தேவனை உயர்த்த முடியும். அதுதான் இங்கே ஆராதனை. நம்ம பாடுற பாட்டு ஆராதனை இல்லை, நம்மை தாழ்த்தி தேவனை உயர்த்துவது தான் ஆராதனை. எங்கெங்க தாழ்த்துறோமோ அங்கங்க தாழ்த்த வேண்டும், எங்கெல்லாம் அவரை உயர்த்த வேண்டுமோ அதெல்லாம் உயர்த்துவது தான் ஆராதனை. நம்ம சில இடத்துல பாடும்போது இது செய்கிறதே கிடையாது, நம்மை தாழ்த்ததே கிடையாது. பாட்டிலேயே நான் என் குரல் பார்த்தியா, உன் குரல்லாம் பேர் கழுத மாதிரி இருக்கு, என் குரல் பேர்
அப்படி நம்ம பாடும்பொழுதே நம்ம என்ன செய்கிறோம்? ஆராதனை தேவனுக்கு போகவே கிடையாது. எங்கெல்லாம் நம்மை தாழ்த்துகிறோமோ அங்கெல்லாம் தேவனை நாம் உயர்த்துகிறோம். அடுத்த வசனம் வாசிங்கம்மா. ம் 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 இதெல்லாம் தெரிஞ்ச உடனே என்னாச்சா? மாய வித்தைக்காரர்கள் எல்லாரும் வந்து எல்லாவற்றையும் அர்ப்பணித்து விட்டார்கள். அவங்களுடைய மாய வித்தையுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் அர்ப்பணித்து சுட்டெரித்து அந்த சுட்டெரிக்கப்பட்டதான அந்த கிரயத்தின் தொகை அப்போவே 50,000 வெள்ளி காசுக்கு உகந்த காரியத்தெல்லாம் கொண்டு வந்து போட்டாங்க. ஆமே, இதெல்லாம் சரிப்பட்டாது, இதெல்லாம் எங்களுக்கு போதுமானதல்ல, நாங்கள் எல்லாரும் எங்களை அர்ப்பணிக்கிறோம் என்று சொல்லி மனம் திரும்பி ஒப்பு கொடுத்தார்களாம். 20ஆம் வசனம் படிங்க. இவ்வளவு பலமாய், ஆமீன், இவ்வளவு பலமாய் கர்த்தருடைய வசனம் விருத்தி அடைந்து மேற்கொண்டதான். prevailed. The word of the Lord prevailed the situation. தேவனுடைய வார்த்தை என்ன செய்ததா? மேற்கொண்டுச்சான். அப்படின்னா அங்கே இருந்த எல்லா அமைப்பை பார்க்கிலும் அது மேலானதாய் மாறினது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய வார்த்தை மேலானதாக இருக்க வேண்டும். The word of the Lord should prevail. அது என்ன செய்யணும்? ஆளுகை செய்ய வேண்டும். எல்லா நிலைப்பாட்டையும், எல்லா பிரச்சனை, எல்லா போராட்டம் எல்லாத்தையும் என்ன செய்யணும்? ஆளுகை செய்கிற ஒன்றாய் அது மாறுமானால் தேவனுடைய பரிபூர்ணம் நம்முடைய வாழ்க்கையில் வரும். நம்மளாம் எழுப்பி நிற்போம். இந்த காலை வேளையில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, இந்த கிறிஸ்துவின் அமைப்புக்குள்ளே நான் வர வேண்டும். அமைப்பு தெரியாதவனாய், வெறுமன வார்த்தையை பயன்படுத்துகிறவனாய் அல்ல, ஒன்றுமே தெரியாமல் ஞானஸ்தானம் எடுத்துகிட்டு உட்காந்துட்டு இருக்கிறவனா அல்ல, பெயர் கிறிஸ்தவனாய் அல்ல, ஏதோ ஒன்று செய்து கொண்டு வாழ்கிறவனாய் அல்ல, தேவனுடைய பரிமாணத்திலே வாழுகிற ஒருவனாய் வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். அதிலே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, அதிலே நாங்கள் ஜீவிக்கு ஒப்பு கொடுக்கிறோம். இந்த காலை வேளையில் அர்ப்பணிப்போம். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்படட்டும், நம்மோடு கூட பேசட்டும். அவருடைய துல்லியமான அமைப்பிலே நாம் வர ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா. Thank you Lord. பரிசுத்தரே, சகல வல்லமை நிறைந்த தேவனே, எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். கிறிஸ்துவின் அமைப்புக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, அறியாதவர்களாய் அல்ல, கிறிஸ்துவின் அமைப்பிலே வாழுகிறவர்களாய், மனக்கண்கள் திறக்கப்பட்டவர்களாய், கிறிஸ்துவிலே ஞானஸ்தானம் பெற்றவர்களாய், உம்முடைய வாக்குத்தத்தங்களிலே வாழுகிறவர்களாய், உம்முடைய ஆவியிலே நிறைந்தவர்களாய், உம்முடைய ஆவியின் முழுமையிலே பெற்றவர்களாய், அதிலே வாழ்கிறவர்களாய், ஆண்டவரே, உம்முடைய பரிமாணங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே விளங்க, அற்புதங்கள் விளங்க, அடையாளங்கள் விளங்க, ஆதி சபையிலே நடந்ததான அதே அமைப்பிலே இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையும் வர, எங்களுடைய குடும்பங்கள் வர, எங்களுடைய குடும்பத்திற்குள் வருகிறவர்கள் சுகமடைய வேண்டும், எங்களை சந்திக்கிறவர்கள் விடுதலை பெற வேண்டும், எங்களோடு கூட இடைப்படுகிறவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், எங்களுடைய வார்த்தைகளை கேட்கிறவர்கள் மனம் திரும்ப வேண்டும், எங்களுடைய குடும்பங்கள், எங்களுடைய வீடுகள் கலங்கரை விளக்குகளாய் மாற வேண்டும். ஆண்டவரே, எங்களுடைய அமைப்புக்குள்ளே வருகிறவர்கள் தேவனை அறிந்து கொள்ள வேண்டும். அப்பா, எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஐயா, எங்களை தாழ்த்துகிறோம். அந்த பரிமாணம் எங்களுக்கு வேண்டும், அந்த கிறிஸ்துவின் பரிமாணம் எங்களுக்கு வேண்டும். ஆண்டவரே, வெளியிலே வாழ்கிறவராய் அல்ல, அறியாமையில் வாழ்கிறவர்களாய் அல்ல, பெயரளவு வாழ்கிறவர்களாய் அல்ல, உண்மையாகவே கிறிஸ்துவின் பரிமாணத்திலே வாழுகிற ஜனமாய் அர்ப்பணிக்கிறோம். ஆவியானவர் தொடர்ந்து எங்களோடு கூட இடைப்படும், தொடர்ந்து எங்களோடு கூட பேசும். ஆண்டவரே, சத்தியத்திலே வாழ எங்களுக்கு உதவி செய்யும். எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களை தாழ்த்துகிறோம். ஆவியானவர் தொடர்ந்து எங்களோடு கூட இடைப்படும், தொடர்ந்து எங்களோடு கூட பேசும். எங்களுடைய குடும்பங்களோடு கூட நீர் இடைப்படுவீராக, பிள்ளைகளோடு இடைப்படுவீராக.
கணவன் மனைவிகளோடு கூட இடைபடுவீராக. உள்ளந்திரியங்களை ஆராய்வீராக ஆண்டவரே. எங்களை பண்படுத்தும், உருமாற்றும், உம்முடைய சித்தத்திற்கு ஏற்றவாறு எங்களை மாற்றி அமைத்து ஆண்டவரே உமக்கு ஏற்ற ஜனமாய் எங்களை கொண்டு செல்லும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களை தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.